மகாபாரதத்துல திரௌபதியை தான் பல இந்திய மாநிலத்துல பாஞ்சாலி என்று அழைக்கப்படுகிறார். மகாபாரத கதையில தௌமிய முனிவர் தான் பாஞ்சாலியை பற்றி பாண்டவர்களுக்கு முதல்ல கூறுகிறார். பாண்டவர்கள் அவங்களோட அரக்குல செய்த அரண்மனையை கௌரவர்கள் எரித்த பிறகு தலைமறைவா காட்டுக்குள்ள அலைஞ்சிக்கிட்டு இருந்த பொழுது தௌமிய முனிவரை தங்களோட குருவா ஏத்துக்கிறாங்க. அவரோட அறிவுரையை ஏற்றுதான் ஒரு பயங்கரமான அரசியல் நாடகம் அரங்கேறும் சுயம்வரத்துல கலந்துக்கிட்டாங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை. அர்ஜுனன் பாஞ்சாலியை ஒரு பிராமண மாறுவேஷத்துல போய் அந்த சுயம்பரத்துல வந்துக்கிட்டு மனமுடிந்து வராரு. கர்ணனை ஜாதி பேரில் பின்னாடி தள்ளிவிட்டு அர்ஜுனன் பல நூற்றாண்டுகளாக இருந்த பிராமின் ரிசர்வேஷன் கோட்டா வழியா அந்த சுயம்பரத்துல பாஞ்சாலியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வராரு. மகாபாரதத்துல பாஞ்சாலி காதலிச்சது என்னவோ கர்ணனை மட்டும்தான் என்ற விஷயத்தை த பேலஸ் ஆஃப் இல்யூஷன்ஸ் புத்தகத்துல சித்ரா பானர்ஜி அதை ரொம்ப தத்ரூபமா விவரித்திருக்காங்க. அர்ஜுன் பிராமண மாறுவேஷத்துல இருந்ததுனால கூட ஒன்னா வளர்ந்த கௌரவர்களுக்கு கூட அவரை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. மாறுவேஷத்துல இருக்கமே. என்னடா மாறுவேஷம்? இதோ பாருங்க பாஸ், இங்க பாருங்க பா. அட பாவிகளா, மீசை மருவம் வச்சா அது மாறுவேஷமாடா? மாறுவேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களை. கல்யாணம் பண்ணி வீட்டிற்கு வந்த பிறகு அர்ஜுனன் பாஞ்சாலியை அவர் தாய் குந்தியிடம் அறிமுகப்படுத்துகிறார். குந்தி திரும்பி நிற்கும் பொழுது அர்ஜுனன் சொன்ன வாக்கியம் இவை: அம்மா, நான் அம்பு விதை போட்டியில என்ன ஜெயிச்சு கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. இதை கேட்ட குந்தி அர்ஜுனன் பக்கம் திரும்பாமல், எதை ஜெயிச்சிருந்தாலும் உன் சகோதரர்கள் உடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். எனக்கு ரெண்டு வாங்கிட்டு சொல்லுங்க. என்ன ஜட்டியா? பின்ன நாங்க ரெண்டு பேரும் என்ன பேசுகிறேன்னு தெரியாம குறுக்க வந்து எனக்கு ரெண்டு வேணும்னா நான் என்ன சொல்றது? இதற்கு இன்னும் ஒரு காரணம் உண்டு. பாஞ்சாலி ரொம்ப அழகாக இருந்ததால் குந்தி அவருடைய 5 மகன்களும் அவளை வெச்ச கண்ணு வாங்காம பார்த்து கொண்டிருந்ததை கண்டு இந்த முடிவை எடுத்ததாக சொல்வதுண்டு. பாஞ்சாலி ஒத்துமையா இருந்த 5 சகோதரர்களை பிரித்திடக்கூடாது என்ற தொலைநோக்கு பார்வையில எடுத்த முடிவாக சொல்லப்பட்டது. ஆனா இதுல நகைச்சுவைக்குரிய விஷயம் என்னன்னா, தௌமிய முனி பாஞ்சாலியை அறிமுகம் படுத்தும் பொழுதே அவள் மொத்த குரு வம்சத்தையும் பிரிக்க பிறந்தவள் என்றுதான் சொல்லி அறிமுகப்படுத்துகிறார். இதை தெரிந்தும் கூட பாண்டவர்கள் அந்த சுயம்வரத்திற்கு போகிறார்கள். அர்ஜுனன் அவளை மனம் முடிந்து வீட்டிற்கு அழைத்து வருகிறார். இந்த காலமா இருந்தா யூனிஃபார்ம் சிவில் கோட் சட்டத்தை வைத்து பிஜேபி இதை தடுத்திருக்க வாய்ப்புண்டு. ஆனா அந்த காலத்துல தர்மம் இதை அனுமதிக்கிறதா என்று முனிவர்களிடம் கேட்டபொழுது அவங்க விதுலா என்கிற பெண் ஏற்கனவே 10 பிரச்சேதா சகோதரர்களை கல்யாணம் செய்து கொண்டு இருப்பதால் இதை தர்மமே என்று கூறினார்கள். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. மகாபாரதத்தில் பாஞ்சாலிக்கு 5 கணவர்கள் அமைந்தது அவருடைய பூர்வ ஜென்ம சாபமாக கருதப்படுகிறது. பூர்வ ஜென்மத்தில் அவள் நலாயினியாக பிறந்தாள். அவளுடைய கணவர் முனி மௌதகல்யன் நோய்வாய்ப்பட்டு கிடந்த பொழுது அவள் அவனுக்கு எல்லா பணிவிடையும் புரிந்து பொறுமையாக செயல்பட்டதாக கூறப்படுகிறது. அவளுடைய தளராத பணிவிடைகளை கருதி அவளுடைய கணவர் முனி மௌதகல்யன் அவளுக்கு ஒரு வரம் கொடுத்தான். அவள் அந்த வரத்தை பயன்படுத்தி கேட்டது என்னவென்றால், அவளுடைய உடல் ஆசைகள் அனைத்தையும் முனி பல ரூபங்கள் எடுத்து நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான். இந்த நோய் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? என்ன பண்ண பாஸ் வரும்? அவள் ஆசைக்கு கட்டுப்பட்டு முனிவர் மௌதகல்யன் பல மனித மற்றும் கடவுள் உருவத்தில் அவளுடன் உடல் உறவு கொண்டு அந்த வரத்தை பல வருடங்களுக்கு நிறைவேற்றினார். அவர் மறுபடியும் உலகை துறந்து முனிவராக மாறலாம் என்ற பொழுது நலாயினி கேட்ட கேள்வி இது: நீங்கள் முனிவராக ஆசை துறந்தால் யார் என் ஆசைகளை இனிமேல் நிறைவேற்றுவார்கள் என்றாள். அவளுடைய தீரா காம ஆசையை கண்டு கோபம் அடைந்த கணவர் கொடுத்த சாபம்தான் அவள் அடுத்த பிறப்பில் 5 கணவர்கள் கொண்டு தவிப்பாள் என்பது. மலையாள கலாச்சாரத்தில் இன்றும் நலாயினி சரித்திரம் நாடகம் வருடா வருடம் போடப்படுகிறது. இப்ப நம்ம திரும்பவும் பாண்டவர் மற்றும் பாஞ்சாலியின் கதைக்கு வருவோம். 5 பாண்டவர்களுமே பாஞ்சாலியை சமமாக நேசித்தார்கள். அவர்களுக்கு பொறாமை தொடங்கிவிட்டால் அது அவர்கள் மொத்த குடும்பத்தையும் அழித்துவிடும். இதைதான் தௌமிய முனிவர் முன்பே குறிப்பிட்டார். அது தெரிந்தே பாஞ்சாலியை மனம் முடிந்தார் அர்ஜுன். இந்த பேரழிவிலிருந்து தப்பிக்க கிருஷ்ணர் ஒரு வழி சொன்னார். அதாவது பாஞ்சாலி ஒரு வருடத்திற்கு ஒருவருக்கு மட்டுமே மனைவியாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு இந்த வருடம் அண்ணன் யுதிஷ்டனுக்கு மனைவியாக இருந்தால் அடுத்த 4 வருடத்திற்கு மற்ற 4 சகோதரர்களோட மனைவியாக வாழ வேண்டும். 4 வருடத்திற்கு பிறகுதான் மறுபடியும் யுதிஷ்டனோட மனைவியாக வாழலாம். இதில் ஒரு முக்கியமான நிபந்தனை உண்டு. இந்த ரூலை மீறி பாஞ்சாலியின் அறைக்குள் நுழையும் சகோதரன் 1 வருடம் வனவாசம் செல்வான். இதை பாண்டவர்கள் அனைவரும் ஒப்புக்கொண்டார்கள். சோ அவள் ஒவ்வொரு பாண்டவருக்கும் 1 வருடம் முழுவதுமாக சேவை செய்தாள். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அடுத்தடுத்த கணவரிடம் செல்வதற்கு முன்னால்
அவள் நெருப்பின் வழியாக நடந்து மறுபடியும் கன்னியாக மாறும் சக்தி கிருஷ்ணர் அவளுக்கு கொடுத்தார். எல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச புள்ள வாங்க. அவள் அனைத்து சகோதரர்களுக்கும் பேசி வச்ச மாதிரி தலா ஒரு ஆண் குழந்தையை பெற்று கொடுத்தாள். நான் சொல்லும் ஒவ்வொரு வரியும் ஜெயா என்கிற புத்தகத்தில் தேவதூத் பட்நாயக் சாப்டர் 38 ஷேரிங் திரௌபதி என்பதில் விவரமாக எழுதியிருக்கிறார். மறுபடியும் கதைக்கு வருவோம். பாஞ்சாலியை இழந்த 4 ஆண்டுகள்ல தங்களோட தனிமையை போக்க பாண்டவர்கள் வேறு பெண்களை திருமணம் செய்து கொள்ள அனுமதிக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் யாரும் இந்திரபிரஸ்தா, அதாவது அந்த ஊரின் தலைநகரத்தில் வாழக்கூடாது. சின்ன வீடு என்கிற கான்செப்டை முதலில் அறிமுகப்படுத்தின பெருமை மகாபாரதத்திற்கே சேரும். ஒரு நாள் அர்ஜுனன் தன் வில் அம்பை தேடி பாஞ்சாலியின் அறைக்குள் அவள் யுதிஷ்டனுடன் சந்தோஷமாக இருக்கும் பொழுது நுழைந்து விடுகிறார். பஞ்சாப் நாட்டுப்புறத்தில் நாய்கள் ஏன் பொது இடங்களில் வெட்கமின்றி உடல் உறவு வைத்துக் கொள்கிறது என்ற விளக்கத்தை நாடகங்களில் போடுவது உண்டு. பாண்டவர் ஒவ்வொருவரும் தன் செருப்பை பாஞ்சாலியின் அறைக்கு வெளியே கயட்டி வைப்பது ஒரு அடையாள சின்னமாக இருந்தது. பாப்பா வீட்டுல பயில்வானோட செருப்பு இருக்கா இல்லையான்னு பாத்துட்டு வா. எதுக்கு? அடே அவன் என்ன வீட்டுக்கு வர சொல்லியிருக்கான். வாசல்ல பயில்வானோட செருப்பு இருந்தா அவன் வீட்டுக்குள்ள இருக்கான்னு அர்த்தம். அதை ஒரு நாய் திருடியதனால்தான் அர்ஜுனன் அறைக்குள் வந்ததாக பஞ்சாபி நாட்டுப்புறத்தில் நம்புவது உண்டு. இதை அறிந்த பாஞ்சாலி அந்த நாய்க்கு சாபம் விட்டதால் தான் நாய்கள் பொது இடங்களில் உடல் உறவு வைத்துக் கொள்வதாக நம்பிக்கை. அப்படியென்றால் பல பாஞ்சாலிகள் சாபம் விட்டுதான் பல்லாயிர உயிரினங்கள் பொது இடத்தில் இனப்பெருக்கம் செய்கிறார்களோ என்னவோ. மகாபாரத கதாபாத்திரங்களுக்கு தான் எவ்வளவு ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. இதனால் அர்ஜுனனுக்கு 1 வருடம் வனவாசம் கிடைக்கிறது. வனவாசம் போனா சாதாரணமா ரொம்ப கஷ்டம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் அர்ஜுனன் அந்த வனவாசத்தில் பல குழந்தைகளுக்கு தந்தையாகிறார். இதில் குறிப்பிடத்தக்கவர்கள் முதலில் இராவன், தமிழில் அரவன் என்ற பெயர் உண்டு இவருக்கு. அரவாணிகள் கூத்தாண்டவர் கோவிலில் கும்பிடும் கடவுள் அர்ஜுனன் வனவாசத்தின் பொழுது பெற்றெடுத்த மகன் அரவன் தான். இரண்டாவது, கிருஷ்ணனின் தங்கை சுபத்ராவுடன் பெற்றெடுத்த குழந்தை அபிமன்யு. இவர் சக்கரவியூகத்தில் சண்டையிட்டதை பற்றி பல பேர் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த வரிசையில் தான் தமிழ் கலாச்சாரத்தில் அல்லி அர்ஜுனன், அதாவது அர்ஜுனன் வனவாசத்தில் இருந்த பொழுது அல்லி என்கிற பெண்ணை மணமுடிந்ததாக சொல்லப்படுகிறது. அர்ஜுனனின் எந்த மனைவியும் ஊருக்குள் சேர்க்காத பாஞ்சாலி கிருஷ்ணனின் தங்கை சுபத்ராவை மட்டும் வீட்டுக்குள் அனுமதித்தார். இந்த மாதிரி மகாபாரதத்தில் உள்ள சுவாரஸ்யமான கதையை படிக்க எங்கள் தொகுப்பு மகாபாரதம் வித் மீம்ஸை தொடர்ந்து பாருங்க. இன்னொரு மகாபாரத கதையோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த நோய் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? என்ன பண்ண பாஸ் வரும்?